முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நேற்று சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரண்டமில் வந்து எக்ஸாமினேஷன் டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் சென்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸை பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11வது இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான கேள்வித்தாள் வந்து இன்று வெளியீடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து உன்னுடைய 11வது டெஸ்ட், 11வது இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான கேள்வித்தாளை வந்து டெலிகிராமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து சைட் பை சைட் இதிலே சொல்லி விட்டுறேன். ஓகேவா? போய் மறக்காம டவுன்லோட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா 11th 12th இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் சேஞ்ச் ஆகல. ஸோ 25லே தான் இருக்குது. 25லே இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க இவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் நாட் எ டென்டேட்டிவ் ஷெட்யூல், இட்ஸ் எ பர்மனன்ட் ஷெட்யூல் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் அந்த தேதியில் நடந்து முடியும். ஸோ இனிமேல் டேட்டு தள்ளுமா, எக்ஸ்டேஞ்ச் ஆகுமா, போஸ்ட்போன் ஆகுமா எக்ஸாம்ன்ற ஒரு ஞாபகத்தில் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. ஸோ போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோ அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்டர் அலோகேஷன் வரையும் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 25/5/6/2022 எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த சனிக்கிழமை நீ எக்ஸாம் எழுதியே தீர்வேன். என்ன ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து முன்ன காலையில் இருந்தது, மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து மதியம் இருந்தது. நான் ஒரு முறை வந்து இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி வைக்கும் போதே நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன், யூபிஎஸ்சிலாம் எப்பவுமே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மதியம் நடக்கும், மெயின்ஸ் வந்து காலையில் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். போர்டு வந்து நாங்கள் என்ன இதுவா நாங்கள் அப்படி மாற்றிக்குவோம், ஸோ காலையில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு மதியம் வந்து இது பண்ணுவோம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் உங்களை மதியத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் எழுதி அலோகேட் ஆகிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாம் அந்த டைமில் எழுதி உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு. இப்போ வந்து மாற்றிட்டாங்க போர்டு வந்து, நம்ம யூபிஎஸ்சி மாதிரியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெயின்ஸை காலையில் வச்சுட்டாங்க, எலிஜிபிலிட்டி பேப்பர் என்ன பண்ணிட்டாங்க மதியம் வச்சுட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க, காலையில மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 8:30 மணிக்கெல்லாம் போயிடணும். 8:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா 10லேருந்து 12 வரையும் 2.5 மணி நேரம் உனக்கு எக்ஸாம் நடக்க போகுது. தமிழ் லாங்குவேஜ்க்கு மதியம் 2 மணிக்கு போகணும். இது ரயில்வே டைமிங்ல கொடுத்துருக்காங்கன்றீங்க, மதியம் 2 மணிக்கு போகணும். ஓகேவா? 14 அப்படின்றது என்னது, மதியம் 2 மணிக்கு போகணும். எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3:30லிருந்து 5:10 வரையும். ஓகேவா? 3:30லிருந்து 5:10 வரையும் உனக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணலனாலும் தமிழ் லாங்குவேஜ் வந்து ஃபார் போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் எல்லாருக்குமே தான். டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பிளஸ் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் மதியம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலைல 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்து 10லேருந்து 1 மணி வரையும் உங்களுக்கு நடக்க போகுது. 10 to 13 போட்டிருக்காங்க, 10லேருந்து 1 மணி வரையும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து டேட் வந்து எக்ஸாமினேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவனுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஸோ சென்டர் அலோகேஷன் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, இது 39, இது 24. ஸோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 24 சென்டர் ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா? அப்ப கண்டிப்பா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், போய் ஜர்னி பண்ணி போய் தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளால ஆல் டிக்கெட் வந்தால் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆல் டிக்கெட் எப்பன்னு கேட்குறீங்க, கண்டிப்பா எக்ஸாமினேஷன் கமென்ஸ்மெண்ட் 25 அப்படின்னா உங்களுக்கு 12 இல்லைன்னா 14 இந்த தேதிகளுக்கு மேலதான் வரப்போகுது. ஆன் ஆர் ஆஃப்டர். ஓகேவா? 12ஆம் தேதிக்கு மேல தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வரும். அந்த ஆல் டிக்கெட் வந்த உடனே தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஸோ 39 சென்டர்ல தான் எக்ஸாமினேஷன் நடக்குமா அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மாவட்டமே 37 தான். ஓகேவா? சரி, மாவட்டத்துக்கு ஒரு சென்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மாவட்டத்தில் மட்டும் 2 சென்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆனா ஒரு சென்டருக்கு 1000 பேர் எழுதுனா கூட 39,000 பேர் தான் என்னால் எழுதவே முடியும் எக்ஸாம். பாக்கி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த இடத்துல தான் கணக்கு இடிக்குது. அப்ப ஆக்சுவலா அவங்க வந்து நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து அலோகேட் பண்ணி இருக்கிறத மேபி அவங்க வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ வேலூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேலூர்ல ஒரு சென்டர்ல எதனா வேலூர்ல அப்ளை பண்ணவங்க எல்லாமே ஒரே சென்டர்ல எழுதி முடிக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனா அவங்க பெரிய சென்டரா தான் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1000-2000 பேர் எல்லாம் உட்கார வச்சு என்ன பண்ண முடியாது, அவங்களால எக்ஸாம் எழுதி கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போற அளவுக்கு தான் பண்ணணும். 1000 பேர் எழுதணும் ஒரு சென்டர்லயே, 1000 இல்ல 2000 பேர் குறைஞ்ச அளவுக்கு எழுதினாதான் அதை முடிக்கவே முடியும். ஸோ பார்க்கலாம் என்னன்றது, ஆல் டிக்கெட் வர வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆல் டிக்கெட் வந்தாதான் என்னென்ன நார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பென் எடுத்துட்டு வரணும், என்ன மாதிரி ப்ரூஃப் எடுத்துட்டு வரணும், அதெல்லாம் சொல்றாங்கன்றது ஆல் டிக்கெட் வந்தவனே தான் நம்மளால சொல்ல முடியும். நாங்கள் ஆல் டிக்கெட் வந்தவனே தெளிவாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, மெயின்ஸ் காலில் போயிடுச்சு, தமிழ் மதியம் வந்துச்சு. இப்போ ஃப்ரெஷ் மைண்டாக எழுத போகிற காலில் உன்னுடைய மார்க்கை அழகாக கெட் பண்ண போகிற, ஸ்கோர் பண்ண போகிறேன். ஸோ மெயின்ஸுக்கு வெல் ப்ரிப்பராக இரு. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து வானம் தான் எல்லை, அதை தொடர வரையும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? அதனால வந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பாக பயிற்சி பண்ண, கூடவே சேர்ந்து கண்டிப்பாக வெற்றி அடைவேன், தேர்ச்சியும் பெறுவனி. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையில உனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கைவை தொடர்ந்து எங்கள் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்டேஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து முப்படை இணைந்திருங்க. நன்றி.